மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு அப்போ ஒரு பெரிய மழை பெஞ்ச அந்த சூழல்ல நம்முடைய மோடி அவர்கள் போய் சில திட்டங்களை அறிவித்து மிகப்பெரிய அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா தேர்தல் வந்தது. அதாவது களத்தை முதல்ல பிஜேபி தயார் பண்ணுவதற்கு தேர்தல் கமிஷன் உதவி செய்யும், அறிவிப்புகள் தொடரும், அதுக்கப்புறம் இந்த குரூப் அறிவிப்பாங்க. இப்பவும் அது நடந்திருக்கு. 3 நாட்களுக்கு முன்பு 27,200 கோடி ரூபாய்க்கான டெல்லி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஆம் ஆத்மியினுடைய நடவடிக்கைகளை பற்றி மிக மோசமாக நாட்டினுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் மோடி பேசுறார். ஏற்கனவே கேஜ்ரிவாலுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் கல்வி அமைச்சர் அதிஷி, அந்த அம்மாவனுடைய குடும்ப பின்புலத்தை பற்றி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் தரைக்குறைவாக பேசி ஆம் ஆத்மியினுடைய நடவடிக்கைகளை இந்த இசி, அதாவது இந்த ரெய்டு போகக்கூடிய இடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு முடிஞ்சு ஒன்னும் பண்ணல. ஒரு 2 அமைச்சர்களை அவங்க விலைக்கு வாங்க முடிஞ்சது. வெவ்வேறு கட்சிகளில் இருந்து ஆம் ஆத்மிக்கு வரக்கூடிய நடவடிக்கைகளை அவங்க தடுத்து நிறுத்தாங்க. இது நிர்வாக ரீதியா அவங்க செய்த மிரட்டல் நடவடிக்கை. பிரதமரை வச்சு அவங்க அறிவிச்ச தேர்தலுக்கு முன்ன அறிவிச்ச வரம்பு மீறிய சலுகை திட்டங்கள். இந்த சூழ்நிலையில February 5 தேர்தல் வருகிறது.